பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் விசிஐ ஆன்லைன் சர்வீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நம்ம சிஸ்டர் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். 146 சங்கீதம் 1-5 வரை. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஆமென். இப்பொழுது கூட ஆழமான ஆழியிலும் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளவு பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளவு பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண
ஆண்டவரே. ஒப்பில்லாத அன்பு ஏசப்பா. அப்பா, மனிதர்கள் மாறினாலும் அப்பா நீங்க என்றுமே மாறாதவர் ஏசப்பா. ஏசப்பா, நாங்க அன்பு இல்லை என்று ஏங்கிட்டு இருந்த ஏசப்பா, அந்த ஒரு நேரத்திலும் ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அன்பு காட்டினவரே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது கூட வானாதி வானங்கள் என்ற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உம் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உம் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 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 ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, வானாதி வானங்களையும் கொள்ளாதவரே, அப்பா எங்களை மட்டுமாய் வழி நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை எப்போதும் காண்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் நீங்க எங்களை தாங்கி சுமந்து போகிற உடைய கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. மீதியான வேலையை உன் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும்
அருமையான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போது தேவன் நம்மோடு கூட முகமுகமாய் பேசும்படியாய் நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், நல்ல பிதாவே, எங்களோடு கூட பேசுவீராக. ஆமீன். சங்கீதம் 46 அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமாய் இருக்கிறாராம். ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமானவர். நம்ம வாழ்க்கையில ஆபத்துகள் எப்பொழுது வரும் என்பது நாம் அறியோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் வரலாம். ஆனாலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறபடினாலும், அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலும், நமக்கு அந்த ஆபத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் தேவன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நாம் சங்கீதம் 46 அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் சில சமயம் ஒன்றும் செய்ய முடியாத இயலாமைக்குள் கடந்து போகிறோம். அப்பொழுது நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். எல்லா பிரச்சனைக்கும் நம்மை விடுவித்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் நமக்கு கூறியிருக்கிறார். ஆம், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால், அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதுதான். ஆம், நம்முடைய எல்லா பிரச்சனைகள் நேரத்திலும், துன்பத்தின் சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆபத்து நேரத்திலே, இயலாமையின் நேரத்திலே நாம் ஆண்டவராய் இயேசுவே என்று சொல்லி நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் அவர் நமக்காக ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வார். அல்லது உதவி செய்யும் தேவ தூதர்களை, உதவி செய்யும் மனிதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு சமயம் பேதுரு கடல் மேல் நடந்தான். ஆனாலும் அவனுடைய பார்வை சூழ்நிலையின் மீது போகும்பொழுது கடலுக்குள் மூழ்கி போனான். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று அவன் கூப்பிட்டான். கர்த்தர் தம் கரத்தை கொடுத்து அவனை தூக்கி எடுத்து மீண்டுமாய் ஜலத்தின் மீது நடக்க செய்தார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. நாம் பயப்படுகிறோம். நாம் சில சமயம் பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். ஆனாலும் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த விதமான உணர்ச்சி வசப்பட்டாலும், எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் அவர் நம்மை ரட்சிப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு தேவன் நம்மை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆம், நம் தேவன் மிக மிக நம் மீது அன்பு கொண்ட தேவன் ஆகையினாலே அவர் நம் மீது இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகினால்தான் எசையா புஸ்தகத்திலே 49வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று. ஆம், நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆபத்து காலத்திலே அவர் நம்மை விடுவிக்கும் பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். இதனாலே அவருடைய நாமமானது மகிமைப்படுகிறதா இருக்கிறது. அதுவும் நம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். உங்களை விடுவித்து உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன், அவர் நம்மிலே மகிமைப்படுகிறவராகவும் இருக்கிறார். நம்மை விடுவித்து நம்மை மகிழ செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்கிறவராய் இருக்கிறார். அவர் மகிமையை நாம் காணும்படியாகவும், அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை நாம் பார்க்கும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் கர்த்தர் செய்கிறார். இதனாலே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்மிலும் அவர் மகிமைப்படுகிறார். நாமும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். முதலாவது காரியம், லூக்கா 5வது அதிகாரத்திலே 25, 26 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான்.
அந்த திமிர்வாதக்காரனாலே எதையுமே செய்ய முடியாது. அவன் எதையுமே தன் உள்ளத்துல இருக்கிறதையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. தனக்குத்தானே தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாது. அவனுடைய பெரிய இயலாமையிலே அவன் வாழ்க்கையானது ஒரு மரக்கட்டையை போல ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை. அவனுக்கு மற்றவருடைய உதவி இல்லாமல் அவனால் ஜீவிக்க முடியாது. அவனுக்கு உயிர் மாத்திரம் இருக்கிறது, ஆனால் அவன் உணர்ச்சிகள் எல்லாம் செத்ததாய் இருக்கிறது. அவனால் அசையக்கூட முடியாததாய் இருக்கிறது. தன் உணவையை தாம் சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். தன் இருதயத்தில் இருக்கிற உணர்ச்சிகளை வியாகுலங்களை இதோ வாயினாலே அறிக்கை செய்ய முடியாதவனாய் இருக்கிறான். அவன் கை கால்கள் அசைக்க முடியாது இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் 4 பேர் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த 4 பேரும் இதோ இந்த திமிர்வாதக்காரனை இப்படியாக இயேசு இருந்த வீட்டுக்கு முன்பாக இடம் போதாதபடியினாலே, நெருக்கமாய் இருந்தபடியினாலே கூரையின் மீது ஏறி கூரையை பிய்த்து இயேசுக்கு முன்பாக அவனை விடுகிறார்கள். அப்போது இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறது மாத்திரமில்லாமல் இந்த திமிர்வாதக்காரன் மீது மனதுருகி அவன் பாவத்தை மன்னித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் உடனடியாக எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு செல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க இயலாமையில இருக்கலாம், உங்களுக்கு யாருமே உங்களுக்கு இல்லாத இருக்கலாம், இல்லை உங்க வாழ்க்கையில உங்க வேலைகள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாததா இருக்கலாம். உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருந்து, துன்பம் இருந்து, பிரச்சனை இருந்து, கஷ்டம் இருந்ததாக காணப்படலாம். ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. உங்க சபையில உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. உங்களுக்காக ஒரு கூட்டம் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் சில பேரை எழுப்பியுள்ளார். அவர்கள் உமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோட கூப்பிடுதலும் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உன்னிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போட்டு, நீ சுகவீனமா இருந்தாலும், நீ பிரச்சனையில் இருந்தாலும், நீ பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பார். எல்லா விதமான பிசாசின் கிரியிலிருந்து உன்னை விடுவிப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிப்பார். அப்போது நீ தேவனை நீ மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அவர் உன் மீது காட்டுகிற அந்த அன்பு, அவருடைய வல்லமை, அவர் நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இயலாமையில இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். உங்களுக்காக யாரோ 4 பேர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன், அவருக்கு 5 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 5 நண்பர்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர்கிட்ட கேட்டார். அவர் உயிரோடு கூட இருக்கும்போது 3 நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 4வது ஒரு நண்பன் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் தேவ மனிதன் மரித்து போய்விட்டார். கல்லறையிலே அந்த 4வது நண்பன் வந்து குடிபோதையிலே அவன் என்ன செய்கிறான்? புலம்புகிறான். நண்பா, நீ இருக்கும் போது நீ அடிக்கடி சொல்வாயே, இயேசுவை ஏற்றுக்கொள், இந்த குடிப்பழக்கத்தை விட்டுவிடு, கர்த்தருனை ரட்சிப்பா, உனக்கு கிருபை தருகிறான் சொல்லிக்கொண்டே இருப்பாயே. ஆனால் இன்று நீ இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை பிரிந்து என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்ல அன்றைய தினம் அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டானாம். பார்த்தீர்களா? அந்த தேவ மனிதன் மரித்தும் அந்த 4வது மனிதன் ரட்சிக்கப்பட்டான். 5வது மனிதனும் கூட ஒரு நாள் அவன் தன்னுடைய நண்பனுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவனை ஆட்கொண்ட போது, அவன் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அவன் காதுகளிலே ஒலித்த போது, அன்று வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அன்று இயேசு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். பார்த்தீர்களா? அவர் உயிரோடு இருக்கும் போது 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் மரித்த பிறகும் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம், உங்களுக்காக ஏறிருக்கிற ஜெபம் ஒருபோதும் வீணாக போவதில்லை. உங்களுக்காக வேண்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நீங்கள் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். தேவனும் உங்களாலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரத்திலே 43வது வசனத்துல ஒரு குருடன் ஒருவன் இருக்கிறான். இயேசு வழியாய் போகிறார் என்று அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவென்று உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறான்.
அப்பொழுது ஆண்டவர் அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்போது கர்த்தர், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் தன் கண்களை தொடுகிறார். அவன் விசுவாசம் அவனை ரட்சித்தது. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் பார்வை அடைந்தான். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு தேவனை பின்தொடர்ந்து சென்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டுங்க. இன்னைக்கு திறக்க முடியாத காரியங்களை, அவன் கண்கள் திறக்கப்படலை, அவன் உலகத்தை அவனால பார்க்க முடியல, அவன் அந்தகாரத்துல இருக்கிறான். ஒளியுள்ள வாழ்க்கை அவனுக்கு இல்லை. அவனுக்கு எல்லா கதவுகளும் மூடிதான் இருக்கிறது. எல்லா கதவுகளும் அவனுக்கு இருளாக தான் இருக்கிறது. ஆகையினாலே அவனுக்கு எங்க கதவு இருக்கு, எங்க வெளிச்சம் இருக்கு, எங்க இருள் இருக்கு, ஒண்ணுமே தெரியாத ஒரு உலகத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. அந்த ஆபத்து நேரம், ஒரு இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு ஜீவிப்பது எப்படிங்க? நான் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? நான் யாருக்கு என்ன பயனுள்ளவனாய் காணப்படுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையானது இருளில் இருக்கிறது என்று எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான். இருளில் இருக்க அவனுக்கு, குருடனாய் இருக்கிற அவனுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டுங்க. அவனுக்கு யாருடைய உதவி இல்லாம அவனால் ஜீவிப்பது ரொம்ப கஷ்டங்க. அவன் வாழ்க்கையெல்லாம் வெறுமையா இருக்கும், நிறைவில்லாத ஒரு வாழ்க்கைங்க. ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த பிரச்சனையில, இந்த இருள, அந்த கஷ்டத்துல, வெறுமையின் வாழ்க்கையில, அந்த வாழ்க்கையில என்ன ஒரு ஜீவியம், இந்த வெறுமையான ஒரு ஜீவியமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவனை விடுவித்தார். அந்த இருளிலிருந்து அவனை விடுவித்தார். அந்த குருட்டு தன்மையிலிருந்து விடுவித்தார். அந்த வாழ்க்கையின் கசப்பிலிருந்து அவனை விடுவித்தார். அவன் எதிர்காலம் இல்லாதிருந்து அவனை விடுவித்தார். அவன் கண்கள் திறக்க கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் பிறவியிலிருந்தே குருடனாக இருந்திருக்கலாம். கண்கள் திறக்கப்பட்ட போது அவனுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எந்த சந்தோஷம் அடைந்திருப்பானாலமா? கர்த்தரை மகிமைப்படுத்தினானாம். மகிமைப்படுத்தியது மாத்திரமல்ல, கர்த்தரை பின்தொடர்ந்து சென்றானாம். இன்றைக்கு நீங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையானது வெறுமையா இருக்கிறதா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? நீங்கள் போகும் பாதையும் அறியவில்லையா? எதிர்காலம் இல்லை, இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் எதிர்கால வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களா? நிச்சயமாய் இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், விசுவாசத்துடன் கூப்பிடுங்கள், நம்பிக்கையுடன் கூப்பிடுங்கள். இன்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உன்னை விடுவிப்பார், உன்னை ரட்சிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில மூடி இருக்கிற கதவுகளை கர்த்தர் ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஒரு செவிடனும் ஒரு கொன்னை வாயுடைய ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அவனுடைய காதுகளை தன் விரலை விட்டு உமிழ்ந்து எப்பத்தா என்றார். உடனே அவனுடைய வாய் திறந்தது, பேச ஆரம்பித்து விட்டார். அவன் காதுகள் எல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டது. பார்த்தீர்களா? அவன் மூடியிருந்த வாயும் மூடியிருந்த அவனுடைய காதுகளும் திறக்கப்பட்டது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மூடி இருக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். மூடி இருக்கிற கதவுகளை திறப்பார். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களிலே அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் நாம் பார்ப்போம். மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி, இதோ கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, நீ பரிசுத்த ஆவியானவர், உன்னத ஆவிய உன்னை பலனும் போது நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கன்னி பெண் கர்ப்பவதியாக ஆகும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை அவள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள் சந்தித்திருக்க முடியும். ஏன் அவளுக்காக நியமிக்கப்பட்ட அந்த கணவனை என்ன செய்கிறான்? ரகசியமாக தள்ளிவிட அவன் என்ன செய்ய யோசிக்கிறவனாய் விரும்புகிறவனாய் இருக்கிறான். ஆனாலும் கூட அவள், ஏதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாள். அந்த இடத்துல எலிசபெத் வீட்டில அவள் என்ன செய்கிறார்? ஒரு பாடலை பாடுகிறார். அப்போது பாடல் பாடும்போது அவள் என்ன செய்கிறார்? இதோ என் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அவளுடைய நிந்தனைகள்ல, அவமானங்கள்ல கர்த்தர் அவளை ஒரு தாய் போல தேற்றுகிறவராய் இருந்திருக்கிறார்.
ஆண்டவர் தாமே அந்த மரியாளோடு இருந்து அவனை ஆசீர்வதித்து எல்லா சூழலும் கூட இருந்து வழிநடத்திருக்கிறார். ஆகினால்தான் அவள் அப்படியாய் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் நிந்தைகள் வழியாக, அவமானங்கள் வழியாக, பாடுகள் மத்தியாக இயேசுவுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உனக்கு தேற்றுவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதலை கொடுப்பார். அப்போது நீங்கள் தேவனை நோக்கி சொல்வீர்கள், ஆண்டவரை என்னை தேற்றினார், ஆற்றினார், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்மா மகிமைப்படுத்துகிறதுன்னு சொல்லுவீர்கள். இன்றைக்கு இயேசுவுக்காக நிறைய அவமானங்களை சந்தித்திருக்கிறீர்களா? சாட்சியாக நின்றபோது அவமானங்களை சந்தித்திருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவமானங்களை சந்தித்திருக்கலாம், கர்த்தருக்காக வைராகியமா வாழும்போது அவமானங்களை சந்தித்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது அவமானங்களை சந்தித்திருக்கலாம், கர்த்தருக்காக நீங்கள் பணிகளை செய்யும் போது அவமானங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக செய்வார். உங்களில் கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த சேவை செய்தி கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லா இக்கட்டு நேரத்திலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள், கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். ஆரம்பம் முதல் அப்படி வரைக்கும் வழி நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலி காண்கின்றவர்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த நெருக்கங்கள் இருந்தாலும், என்ன இக்கட்டுகள் இருந்தாலும், எந்த ஆபத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இவர்களுக்கு அனுகூல துணையாயிருந்து இவர்களுடைய விசுவாசத்தோடு ஏறியிருக்கிற ஜெபத்தை கேட்டு இவர்களை விடுவித்து, ஆண்டவரே இவர்களை நீ மகிமைப்படும்படியாகவும் இவர்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் கிருபை புரிவீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் அப்பா. இதனால ஆண்டவரே உன் நாமம் மகிமைப்படும். ஆண்டவரை நாங்களும் உங்களை மகிமைப்படுத்துகிறதா இருப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. சுகவீனமா பலவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை ஆரோக்கியத்தை தேவனால கட்டளிடுவீராக. நாங்கள் தொடர்ந்து உமது கர்த்தாவை பாதத்தில் அமர்ந்து பிறருக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்க உதவி நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கிய சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you everybody.